அனுகலினியா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கட்லட். ரொம்ப ஹெல்த்தியான வேலை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். சிக்கன் மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வரவி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 பொட்டேட்டோ ஒரே ஒரு பீட்ரூட்டும் சேர்த்து ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த சிக்கனில் இருக்க போனெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வந்து அவிக்கிறதுக்கு ஒரு பீட்ரூட் போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் தொளி எடுத்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். மிக்சியில் ஒரு டெர் பண்ணிவிட்டு வந்துடலாம். சிக்கனும் பீட்ரூட்டும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கோம். அவிச்ச உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, உப்பு, வத்தப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம அடுப்பில் வெங்காயம் தாளிப்போடு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வெந்த பொருட்கள் தான். நம்ம இப்போ உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வடை மாதிரி ஷேப்பில், இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் தட்டி எடுத்துக்கலாம். இதில் பீட்ரூட் போடுறதும் போடாததும் ஆப்ஷனல் தான். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சிக்கன் போட்டு ரெடி பண்ணதை இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டை எடுத்துக்கிட்டோம். பீட்ரூட் சேர்த்ததுனால எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் ஒன்று எடுத்துட்டு இதில் ஒரு கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணணும். சரியா? அவ்வளோதான். இதை மாதிரி நம்ம அடுப்பில் போடுறதுக்கு நம்ம தவாவில் எத்தனை பீஸ் பிடிக்குமோ ஒரு 5 பீஸ் 6 பீஸ், சரியா? அதை வந்துட்டு நம்ம இதில் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா நான் அடுப்புக்கிட்ட போகலாம். இதே மாதிரி உங்களை எல்லா பீஸஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேன் ஹீட் பண்ணிடலாம். பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை தான் போன போகிறோம், அதனால் நிறைய ஆயில் தேவையில்லை. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொருத்தரையாக உள்ளே இறக்கிடலாமா? இதை ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மெதுவாக திருப்பி போட்டாச்சு. இதுவும் இன்னொரு 1 சைடு ஒரு நிமிஷம் வந்தால் போகிறோம். உடனே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். யம்மியான கட்லட் ரெடி. சிக்கன், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதை தான் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப கலர்ஃபுல்லான கட்லட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளே செய்யும்போது இதில் ரொம்ப எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு நமக்கே தெரியும். பிள்ளைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.